ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலாபாத் தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பிசிபேலா செய்கிறதுக்கு இதில் நான் ஒரு டம்ளர் புல்லட் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை இதிலே கொட்டிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ அதே டம்ளரில் துவரம்பருப்பு அரை டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிசிபேலாபாத் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொருள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்து இந்த பொடியை போட்டால் தான் நல்லா ஒரு பிசிபேலாபாத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பட்டை, 2 லவங்கம், மிளகு, சீரகம், இதெல்லாம் நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் துருவின தேங்காவையும் தனியாக நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்த அந்த பருப்பு, தனியா, மிளகாய் கூட இதையும் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் நம்ம பருப்பு அரிசியை எடுத்து ஒரு 1/4 ஹவருக்கு ஊற வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம போட்டுக்கலாம். இதிலே நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய்லாம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் வேணாலும், முருங்கைக்காய் அதை கூட நம்ம நல்லா சேர்த்து போட்டுக்கலாம். பட்டாணி கூட நம்ம போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி. இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசி, இது 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு 5 டம்ளர் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு. இப்போ நான் 5 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இது நல்லா நம்ம 3 விசில் விட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் அரிசி, பருப்பு, காய்ங்கெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோல்டு வின்னர் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 2 ஒன்றா கலந்து. இதிலே கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதிலே நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதிலே 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இதிலே வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி வச்சுட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை நம்ம இதிலே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு, மிளகாய், தனியா, தேங்காய் துருவல் இதெல்லாம் நம்ம வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொடியை நான் இதில் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம
சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த புளியுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் வேக வச்ச அந்த காய்கறி சாதத்தில் நம்ம இதை ஊற்றி கிளறிடலாம். இப்போ நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் நல்லா குழஞ்சிருக்குது பாருங்க. தண்ணி எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. காய்ங்கெல்லாம் பாருங்க நல்லா வெந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடாயில் நம்ம எல்லாம் தாளிச்சு விட்டு அந்த புளி கரைச்சல், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினது வந்து நம்ம இதிலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒண்ணா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கமகமன் வாசனையோட இந்த பிசிபேலாபாத் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் நான். பாருங்க, இதோட கூட நல்லா கலந்து இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு கலக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நல்லா பிசிபேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம வத்தல் இல்லை அப்பளம் இதை வச்சு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.